அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். "அக்கா வந்து குடுக்க, சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே" அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தேசத்தையே சுக்காகவும், மிளகாகவும் பிரித்த அந்த சோகமான வரலாறு என்பது இந்திய வரலாற்று புத்தகத்தில் கருப்பு பக்கங்களாவே இருக்கு. எழுத்தாளர் திரு மருதன் அவர்கள் எழுதின "இந்திய பிரிவினை" இந்த புத்தகத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி அ ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை பிரிட்டன் வந்து சந்திச்சது. அப்போ வந்து சரி நம்ம நாட்டையே நம்மளால இன்னும் கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி, இந்தியா மாரி தான் ஆண்டு கொண்டு இருக்கிற பிற நாடுகள வந்து நம்ம விடுதலை குடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பிரிட்டன்ல வராங்க. அப்போ வந்து ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. அதாவது இந்திய சுதந்திரத்தை குடுப்பதற்கு அதுக்கான ஒரு ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் முடிக்கிறதுக்காக ஒரு அதிகாரியை இங்க அனுப்புறாங்க. அவர் தான் மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் இது ரொம்ப ஒரு சுலபமான வேலையா தான் நெனச்சுட்டு இங்க வராரு. ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா, இங்க வந்து ஹிந்து, முஸ்லிம் மத பிரச்சனை பூதாகரமா வெடிச்ச சமயம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு மிக பெரும் கட்சியா இங்க உருவெடுத்துட்டு இருந்தது. அந்த கட்சி தொடங்கப்பட்டதற்கான காரணம் வந்து, எந்த மதச்சார்பும் இல்லாமல் இந்தியாக்கான உரிமைகளை பெற்றுத்தரணும்னு சொல்லி சுதந்திரம் பத்திய பேச்சு வரதுக்கு முன்னாடியே, இந்த கட்சி வந்து இந்தியாவுக்கான சில விஷயங்கள், இந்தியர்களுக்கான சில நல்ல விஷயங்கள வந்து பிரிட்டன் கிட்ட பேசி வாங்கி தரணும்னு உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அது ஒரு நல்ல கட்சியா உருவாகி பெரிய கட்சியா உருவெடுத்த டைம்ல, இந்தியன் முஸ்லீம் லீக்குங்கிற கட்சியும் உருவாச்சு. அது வந்து முஸ்லீம்களுக்கான சில விஷயங்கள், அவங்கள பாதுகாப்புக்கான சில விஷயங்கள வந்து வாங்கி குடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த 2 கட்சியுமே வந்து முதல்ல ஒத்துமையா தான் இருந்து சுதந்திரத்த வாங்கி குடுக்கணுங்கிற ஒரு முனைப்புல இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கருத்து வந்து வெளிப்படுது. இது பிரிட்டனுடைய ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லலாம். அ ஆனா வந்து என்னன்னா, அந்த முஸ்லீம் கட்சியிலருந்து முஸ்லீம் லீக் கட்சியிலருந்து ஒரு குரல் ஒலிக்குது. அ ஒருவேள இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்துக்கள் அதிகமாக வாழ்கிற இந்த தேசத்தில, முஸ்லிம்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு உரிமையோட வாழ முடியாது. நம்ம வந்து அடக்கி ஆளப்படுவோம்ங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்குள்ள மெதுவா வருது. அப்போ முஸ்லிம்களுக்கான ஒரு தனி நாடு வேணுங்கிற கோரிக்கை அப்பதான் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி அத ஏத்துக்கல. நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம், ஒரே நாடாவே இருக்கலாம்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து மத சார்பு இல்லன்னு சொல்றாங்க. ஆனா வந்து முஸ்லிம்கள் அத நம்பல. அது வந்து காங்கிரஸ் கட்சி என்னதான் மதசார்பு இல்லைன்னு சொன்னாலும், அவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவ கொள்கையோட இருக்காங்க. அங்க இருக்கிற நெறைய பேர் இந்துக்களா இருக்காங்க. அதனால ஒரு சமநிலையான ஒரு நாடு இருக்காது, அப்படிங்கிற ஒரு அச்சம் பரவுது. அ அதோட இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஜின்னாவை வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு, அவரு லண்டன்ல படிச்சுட்டு இங்க வராரு. அவர வந்து ஏத்துக்கிட்டு, அவர் மூலமா வந்து தனிநாடு கோரிக்கைய ரொம்ப வலியுறுத்துறாங்க. அ இந்த சமயத்தில தான் வந்து மவுண்ட் பேட்டன் இங்க வராரு. அப்ப இந்த பிரச்சனைய எப்படி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, காந்தியடிகள வந்து சந்திக்கிறாரு. காந்தியடிகள் வந்து கேட்குறாங்க, "இந்த தேசத்தை வந்து தனித்தனியா பிரிச்சிரலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னுடைய சடலத்தின் மீது தான் இந்த இந்திய தேசம் துண்டாடப்பட வேண்டும். என்னுடைய சடலத்தின் மீது தான் இந்த கோட நீங்க போட முடியும்." அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். அப்புறம் சொல்றாரு, "சரி முஸ்லிம்கள் என்ன நெனைக்கிறாங்க? இந்த நாட வந்து அவங்க ஆட்சி செய்யணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களே ஆளட்டுமே." அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இவ்ளோ ஈஸியா முடிஞ்சிருச்சே! காந்தியே சொல்லிட்டாரே வந்து தேசத்த வந்து முஸ்லிம்கள் கிட்டயே குடுக்கலாம், ஜின்னா கிட்டயே குடுக்கலாம்னு காந்தி சொல்லிட்டாரேன்னு ஒரு சந்தோஷத்தோட போய் அ காங்கிரஸ் அணுகுறாரு. அங்க இருக்க தலைவர்கள்லாம், "இல்ல இது சரியா வராது" அப்படிங்கிறாங்க. ஜின்னாவும், "இல்ல இது சரியா வராது. எங்களுக்கு தனிநாடு தான் வேணும்." திருப்பியும் அந்த கோரிக்கைய வைக்கிறாங்க. காந்தி கவலை அடையறாரு. எவ்வளவோ அவர் வந்து சமரசம் செய்ய முயல்றாரு. காங்கிரஸ் கிட்டயும் பேசுறாரு, ஜின்னாட்டயும் பேசுறாரு, எல்லா மக்கள் கிட்ட பேசுறாரு, உண்ணாவிரதம் இருக்காரு. ஆனா எதுவுமே சரியா வரல. அ கடைசியில இது வந்து பிரிவது என்பது உறுதியாயிடுச்சு. காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களான நேரு, பட்டேல் இவங்களுக்கெல்லாம் அந்த பிரிவுல வந்து மனசே இல்ல. சேர்ந்து தான் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா வேற வழி இல்ல. இதுக்கப்புறம் வந்து நம்ம இத வந்து ஒற்றுமையா இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் பிரிவுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆந்திராவ வந்து 2 ஸ்டேட்டா பிரிச்சாங்க. தெலுங்கானா, ஆந்திரான்னு. ஆனா அத பிரிக்கிறது வந்து ரொம்ப சுலபமா தான் இருந்தது. நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கப்பட்டது. அது வந்து ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா ஒரு நாட்டையே அ மதம் அ மதத்தின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும் அப்படிங்கும்போது, அதில பல சவால்கள் நிறைந்தது. அது ரொம்ப விரிவா விளக்குறாரு ஆசிரியர் திரு மருதன் அவர்கள். இப்ப பிரிக்கணும். முதல்ல என்ன பிரிக்கணும்? முதல்ல மேப்ல அந்த ஊர வந்து பிரிக்கணும். முதல்ல அதுக்கான ஒரு மேப்ப வந்து ரெடி பண்ணணும். இதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, அங்க வந்து ராட்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர இங்க இந்தியாவுக்கு கூட்டு வராங்க. அவரு தான் சரியான ஆளுன்னு காங்கிரஸ்லயும் நினைக்கிறாங்க, ஜின்னாவும் நினைக்கிறாரு. ஏன்னா,
அவருக்கு இந்தியாவ பத்தி எதுவுமே தெரியாது. இந்தியாவ பத்தி தெரியாத ஒரு ஆளால தான் எந்த ஒரு சார்பின்மையோட வந்து ஒரு அந்த நாட்ட பிரிச்சு குடுக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அந்த ராட்க்ளிஃப்க்கு அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா, அவருக்கு 2 மாசம் தான் இருந்தது. ஆகஸ்ட் 15ங்கிற தேதிய வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சுதந்திர தினத்தோட தேதிய முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப இவருக்கு இருந்தது 2 மாசம் தான் நடுவுல. 2 மாசத்துல எப்படி நான் ஒரு நாட்ட பிரிச்சு குடுக்க முடியும்? அப்படி நான் பிரிச்சுட்டேன்னா, அது சரியா இருக்காது. அதுக்கான விளைவுகள நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப வருஷத்துக்கு அது தொடரும் அப்படின்னு அவங்க 2 பேர்ட்டயும் நேரு கிட்டயும், ஜின்னா கிட்டயும் சொல்றாரு. நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு தேதி முக்கியமா? இல்லை ஒரு ஒழுங்கான ஒரு பிரிவினை அது முக்கியமா? அப்படின்னு கேட்குறாரு. தேதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவரும் வேற வழி இல்லாம உதவியாளர்கள்லாம் வச்சு ஒரு மாதிரியா அந்த 2 தேசத்தையும் பிரிக்கிறார். பிரிக்கும்போது பல சிக்கல்கள் ஏற்படுது. ஏன்னா, இங்கேருந்து ஒரு நதி அங்க ஓடி, அங்க அணை இருக்குது. அதாவது இந்த லாகூரும், இந்தியாவும் பிரிக்கும்போது, இங்க ஆரம்பிச்ச சில விஷயங்கள் அங்க முடியுது. அங்க ஆரம்பிச்ச சில விஷயங்கள் இங்க முடியுது. நடுவுல ஒரு கோடு போடும்போது ஒரு வீடே நடுவுல இருக்கு. அதோட முன்பக்க வாசல் பார்த்தீங்கன்னா, இந்தியா, பின்பக்க வாசல் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான். இப்படியெல்லாம் வந்து பல பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. இத எப்படி பிரிக்கிறது? அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு. இந்துக்கள் பக்கம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சிந்து நதி லாகூர்ல இருக்கு. அது வந்து வழி வழியா எங்களோட ஹிந்துக்கான ஒரு நதி. அது வந்து இந்த பக்கம் எங்களுக்கு குடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து முஸ்லிம்கள் சொல்றாங்க, முகலாயர்கள் கட்டின தாஜ்மஹால் ரொம்ப அழகான நினைவுச் சின்னம். அது வந்து எங்களுக்கு உரியது. நீங்க அத பெயர்த்தெடுத்து எங்களுக்கு குடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாரி பல பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆ சரி இப்போ வந்து ராட்க்ளிஃப் ஒரு மாரி கோடு போட்டு அந்த தேசத்த பிரிச்சு ஒரு மேப் ரெடி பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து உடைமைகளை பிரிக்கணும். இது அடுத்த பெரிய சவால். இப்போ பேங்க்ல பணம் இருக்கு. அந்த பணத்த 2 பக்கமா பிரிக்கிறாங்க. தங்கத்த பிரிக்கிறாங்க, வெள்ளிய பிரிக்கிறாங்க. இது எங்க வரைக்கும் பிரிக்கணும்னா, ஒரு பேனா, பென்சில்லேருந்து எல்லாத்தையுமே பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டேபிள பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு 50 டேபிள் இருக்குன்னா, 25 டேபிள் இந்த பக்கம், 25 டேபிள் இந்த பக்கம்னு பிரிச்சிரலாம். அதுலயும் ஒரு பிரச்சனை வருது. அ 50 டேபிள்ல எல்லாமே நல்ல டேபிள் இல்ல. அப்போ நீங்க இந்த பக்கம் வந்து எல்லாம் வந்து பழுதான டேபிள்லாம் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் சண்டை போடுறாங்க. சரி அப்ப வேண்டாம். அப்ப 2 பக்கமும் ஈக்குவலா பிரிக்கணும்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் இருக்கு. அத வந்து 2 1/2 டேபிள் 2 1/2 டேபிளா பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு டேபிள உடைச்சு கூட பிரிச்சு குடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா நடக்குது அந்த விஷயங்கள், அந்த பிரிவினை விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ உடைமைகளையும் ஒருவாறு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில வந்து பண்டமாற்று முறையை கூட பின்பற்றி பிரிச்சாங்க உடைமைகளை பிரிக்கும்போது. எங்களுக்கு வந்து இந்த குடுவைகள் வேணாம். ஆனா பேனாவும், பென்சிலும் குடுங்க. அந்த மாதிரியான ஒரு பண்டமாற்று அ முறையிலும் இத பிரிச்சிருக்காங்க. இப்படி உடைமைகள் எல்லாம் பிரிச்சாயிடுச்சு. அ ஊர பிரிச்சாச்சு. இப்போ முக்கியமான விஷயம், மக்கள பிரிக்கணும். நேத்து வரைக்கும் சகோதரர்களா இருந்தாங்க. இந்து, முஸ்லிம் எந்த பாகுபாடும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரர்கள், சகோதர, சகோதரிகளா பழகுன இந்த மக்கள எப்படி பிரிக்கிறது? அப்படின்னு வரும்போது, ஆ சரி நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்ப நீங்க முஸ்லிம்ஸ் நீங்க பாகிஸ்தான்ல இருந்தா தான் நல்லாருக்கும். உங்களுக்கு அதுதான் நல்லதுன்னு சொல்லி, அப்படி பாகிஸ்தானுக்கு முஸ்லிம்ஸ் அனுப்புறாங்க. இந்த பக்கம் இந்துக்கள இருக்க வைக்கிறாங்க. சீக்கியர்களையும் இந்த பக்கம் இருக்க வைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப சுலபமா நடந்துரல. எப்ப வந்து இந்த நாடு பிரிக்கப்பட போகிறது என்ற செய்தி வந்ததோ, அப்பலேருந்தே கலவரங்கள் நெறையா வர ஆரம்பிச்சுருது. ஆ எல்லா பக்கமும் கொலைகள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க. சிசுவுகள்லாம் குழந்தைகளெல்லாம் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொடுமையா போயிட்டுருக்கு இந்த பிரிவினைங்கிறது. ஒருவாறு மக்களையும் பிரிக்கிறாங்க. இப்ப ராணுவம் அப்படின்னு வரும்போது, அ அவங்க என்ன முதல்ல சொல்றாங்கன்னா, "ராணுவத்த வந்து நீங்க காமனா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப தான் நீங்க 2 நாடும் பிரிஞ்சு வந்திருக்கீங்க. ரொம்ப நெறைய கஷ்டங்கள பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப ராணுவம் பலமா இருக்கும். இப்ப ராணுவத்த பிரிக்காம ஒரே ராணுவமா 2 பேரும் வச்சுக்கோங்கன்னு" சொல்லும்போது 2 பேருமே அத ஒத்துக்கல. ஜின்னா அத மறுத்துடுறாரு. அதனால இப்ப ராணுவத்தையும் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை. அங்க வந்து அவங்க கிட்டயே கேட்குறாங்க. அந்த மிலிட்டரி பீப்பிள்ட்டயே கேட்குறாங்க. "உங்களுக்கு எங்க இஷ்டமோ அங்க போங்க. பாகிஸ்தான் இஷ்டம்னா அங்க போங்க. இந்தியால இருக்கணும்னு இஷ்டம்னா அங்க போங்கன்னு" சொல்லி பிரிச்சுடுறாங்க. மக்களும் வந்து மனசில்லாம தான் பிரியறாங்க. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, லாகூர்ல ஒரு இந்து வந்து நெறைய சொத்தோடையும், சுகத்தோடையும் இருந்த ஒருத்தர், ஏழையா இந்தியாக்குள்ள வராரு. இந்தியால ரொம்ப வசதியா இருந்த ஒரு முஸ்லிம் ஒருத்தர் வந்து ஏழையா லாகூருக்கு போறாரு. இப்படி ஒரு ஒரு மனதை காயப்படுத்தக்கூடிய பல கொடூரங்களுக்கு பின்பு இந்த பிரிவினை நடக்குது. ஆனா, அந்த பிரிவினை நடந்த பின்பும், அந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நடந்த அந்த கொடுமைகள் வந்து சொல்லி முடியாது. அது ரொம்ப விரிவா அந்த புத்தகத்துல போட்டிருக்காங்க. அ இந்த கதை ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, இது கதைன்னு சொல்ல முடியாது. இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, அ சானி சிங் அமிர்தசர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர். சானி சிங் அவர்கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்' அவரோட கிட்ட இருந்து தான் இந்த புத்தகம் தொடங்குது. 'சானி சிங்
இந்த சானி சிங் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்காரு. இந்த சுதந்திரம் தேவையா? ஏன்னா, அவரோட பிரச்சனை என்னன்னா, அந்த ஸ்டேஷன் வந்து முன்னாடி பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஒழுங்கா இருந்தது, நீட்டா இருந்தது, எல்லாமே நல்லா நடந்துட்டு இருந்தது. ஒரு ஒழுங்குமுறையோட இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் இவங்க எப்ப வந்து பிரிவினை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அப்பலேருந்தே பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து மக்கள் அந்த பக்கம் போறதும், அந்த பக்கத்துல இந்த பக்கம் வரதும், அந்த ரயில்வே ஸ்டேஷனே ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. அந்த மக்கள் வந்து ரொம்ப கடுமையா அவதிப்படுறதெல்லாம் அவரு பார்க்குறாரு. இந்த சுதந்திரம் தேவையான்னு நெனைக்கிறாரு. ஏன்னா, இப்ப அங்கருந்து வந்த மக்கள் வந்து தன்னுடைய தம்பி, பிள்ளைகள், கணவன், மனைவின்னு அங்க பாதி பேர விட்டு வராங்க. அடுத்த ட்ரெயின்ல அவங்க வராங்கன்னு சொல்லி அவங்களுக்காக விழுந்தடிச்சு ஓடுறாங்க, முண்டி அடிச்சு ஓடுறாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கவலையா இருக்கு அவருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெயின் அந்த இடத்துக்கு வருது. எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போறாங்க. அ ஆனா அந்த ட்ரெயின்லேருந்து மனுஷங்க யாருமே இறங்கல. என்னடா மனுஷங்க யாருமே இல்லாம லாகூர்லேருந்து ஒரு ட்ரெயின் இங்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரு சந்தேகப்பட்டு போய் உள்ள போய் பார்க்குறாரு. அந்த ரயில் முழுக்க வந்து பிணங்கள். அவ்ளோ பேர் கொல்லப்பட்டு அந்த ரயில்ல வந்து வந்திருக்காங்க. அத பார்த்தோனே இவருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுது. அதில சொல்ற காட்சிகள்லாம் ரொம்ப மனதை பதைக்க வைக்குது. அ இப்படிதான் இந்த பிரிவினைங்கிறது தொடங்குச்சு. பல கட்ட முயற்சிகளுக்கு பின்பும். ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நேருவும், பட்டேலும் வேண்டாம்டா அந்த சுதந்திரமே வேண்டாம். இந்தியாவ நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. மவுண்ட் பேட்டன்ட்ட போய் சொல்றாங்க. எங்களால முடியல இந்த பிரச்சனைகள, இந்த வன்முறைய வந்து எங்களால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, பிரிட்டிஷே ஹெல்ப் பண்றாங்க. அங்கங்க இருக்கிற வன்முறைய கட்டுப்படுத்த நெறைய முயற்சிகள் எடுக்குறாங்க. ஆனா, பல உயிரிழப்புகள் நடக்குது அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல பல்வேறு விஷயங்கள் நம்ம இப்போ ஒவ்வொருத்தர பத்தியும் ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? இப்போ தலைவர்கள பத்தின பார்வை, காந்திய பத்தி, நேருவ பத்தி, பட்டேல பத்தி, இவங்க எல்லார பத்தி இருக்கிற ஒரு பார்வைகள்ல வந்து ஒரு மாற்றம் இருக்கு இந்த புத்தகத்த படிக்கும்போது. இது சரி, இது தப்புன்னு இந்த புத்தகத்துல எங்கேயுமே சொல்லல. இது இன்னும் சொல்லப்போனா, அது வரலாற பத்தி சொல்லும்போது ஒரு ஒரு மாரி தொய்வு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். ஆனா, இந்த புத்தகம் வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தில பல கட்சிகள் அந்த காலத்தில ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அதனுடைய கொள்கைகள் எதனால அந்த கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது? இப்ப காந்திய வந்து கோட்சே கொல்வதற்கான காரணம் என்ன? அ இந்த இந்து மகாசபைங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இந்துக்கள பாதுகாக்கிறோம்னு சொல்லி, அவங்க வந்து ஒரு மதத்தை வந்து முன்னிறுத்தி அவங்க செய்த வேலைகள். அதுலேருந்து விஹெச்பிங்கிற ஒரு விஸ்வ இந்து பரிஷத் அந்த கட்சி ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சது. சாவர்க்கர பத்தி நெறையா சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, ஜின்னா வந்து முஸ்லீம் லீக்லேருந்து இந்த எங்களுக்கு தனி தேசம் வேணுங்கிற கோரிக்கைய வைக்கிறதற்கு முன்பே, சாவர்க்கர் வந்து அந்த கோரிக்கைய வைக்கிறாரு. இந்துக்குன்னு தனி தேசம் வேணும். இந்துக்கள் தனியா இருக்கணும். ஹிந்துஸ்தானம் பிறக்கணும். இந்தியா வந்து இந்துஸ்தானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அதுக்கு முன்னாடியே அந்த கருத்த முன்வைக்கிறதா சொல்றாரு. இன்னும் நெறைய விஷயங்கள். இது எப்படி வளர்ந்து இப்ப வரைக்கும் ஒரு மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யப்படுகிறது. மதத்தை முன்னிறுத்திய ஒரு அச்சம் இந்த நாட்டுல இன்னும் இருக்குங்கிறத இந்த புத்தகத்துல ரொம்ப விரிவா சொல்லியிருக்காரு. நெறைய விஷயங்கள். இது ரொம்ப சின்ன புத்தகம் தான். 185 பக்கம் தான் இந்த புத்தகம். ஆனா இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், வரலாற்றை குறித்த விஷயங்கள் நெறைய இருக்கு. நெறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சுதந்திரத்தை நம்ம எப்படி பார்த்தோம்? ஆனா எப்படி பார்த்துருக்கணும்? எப்படி இருந்தது? அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அ கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. இந்திய பிரிவினை மருதன் எழுதியது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.